இந்த நாளுக்குரிய தியானத்துக்கு ஆதாரமாக தெரிந்து கொண்ட வேத பாடம் எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் முதல் 14ஆம் வசனம் முடிய. அந்தபடியே இயேசுவும் தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே ஜனத்தை பரிசுத்தமாக்கும்படியாக நகர வாசலுக்கு புறம்பே பாடுபட்டார். ஆகையால் நாம் அவருடைய நிந்தையை சுமந்து பாளையத்துக்கு புறம்பே அவரிடத்திற்கு புறப்பட்டு போக கடவோம். நிலையான நகரம் நமக்கு இங்கே இல்லை, வரப்போகிறதையே நாடி தேடுகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் இந்த நாளின் கூடுகைக்கு வந்திருக்கும் அனைவரையும் வாழ்த்தி மீண்டுமாக வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த நாளுக்குரிய சிந்தனைக்கான தலைப்பு நிந்தைகளும் கிறிஸ்தவ வாழ்வும். எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் இவ்விதமாக கூறுகிறது: ஆகையால் நாம் அவருடைய நிந்தையை சுமந்து பாளையத்துக்கு புறம்பே அவரிடத்திற்கு புறப்பட்டு போக கடவோம். நிந்தைகள் உலக வாழ்விலே, நம்முடைய வாழ்விலே வருகிறது, அடிக்கடி வருகிறது என்றால் அதுதான் உலக வாழ்வாகும். நிந்தை என்பது பழிச்சொல்லை அல்லது ஒருவர் செய்யும் செயலுக்காக அல்லது தவறும் பொழுது அவர்களை அவமானப்படுத்தத்தக்கதாக சொல்வதாகும், இழி சொல்லாகும். ஆங்கிலத்திலே ரிப்ரோச் என்று கூறப்பட்டுள்ளது. நிந்தைகள் மனதை புண்படுத்தும் ஒரு செயல்பாடாகும். அநேக தருணங்களிலே மக்கள் சோர்ந்து போவது ஒருவேளை சரீர பிரகாரமாக அல்ல, மனதளவிலே தங்களை குறித்து நிந்திக்கிற வார்த்தைகளை கேட்கும் பொழுது அவர்கள் சோர்ந்து போகிறார்கள். ஒரு மனிதன் நிந்திக்கலாமா? நிந்திப்பது சரியா? கிறிஸ்தவன் நிந்திக்கலாமா? பழி சொல்லலாமா?